அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். புதையல் யோகம் நிறைந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதிலும் குறிப்பாக குரு, சனி, ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதிக வலுவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதையல் என்றால் தொலைந்த ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் மறைந்திருக்கும் போது அதை கண்டுபிடிப்பது போன்ற பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய தருணம்தான் புதையலாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நிலத்துக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் மட்டும் புதையல் அல்ல, தங்களுடைய வாழ்க்கை துணை யார் என்றே தெரியாத சமயத்தில் அவர்களை கண்டுபிடிப்பதும் கூட புதையலாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வகையில், பொன்முட்டை இடக்கூடிய வாத்து என்று சொல்லக்கூடிய வகையில், நிரந்தரமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில், வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக திறம்பட சரியான முறையில் கையாளுதல், அதே போன்று உங்களை விட்டு பிரிந்து செல்லாமல் உங்களுடன் நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்தவர்களையும் கண்டுபிடித்தல், அதே சமயம் உண்மையான உறவுகள், உண்மையான நட்புகளையும் கண்டறிவதற்கான யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. குறிப்பாக சிறு சிறு பிரச்சனைகளுக்காக மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை தவறவிட்ட சூழ்நிலையில் சரி செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. குறிப்பாக மிகவும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து நுணுக்கமாக கையாண்டால் கூட நமக்கு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுவே இல்லையே, ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கும் போது சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக செயல்பட்டு மிகப்பெரிய விஷயங்களை எளிதில் நாம் கோட்டை விடுவதற்கான சூழல் இருந்த சமயத்துல தற்போது அவை அனைத்தையும் சரி செய்வதற்கான யோகமாக மேசராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் குறைந்துள்ளது என்பதை தான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியாக உங்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து அவற்றின் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை சிறப்பாகவும் வளமாகவும் திட்டமிடுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் முதிர்ச்சி, நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக தொலைந்து போன பொருளை இந்த தருணத்தில் மீண்டும் கண்டெடுக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அது தங்க ஆபரணமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் தொலைந்த பொருளை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கான யோகம் புதையல் யோகமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் மிக வலுவாக குரு மங்கள யோகத்தை இந்த மாதம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பிற்பகுதியில் ஆடி மாதம் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல சுப நிகழ்வுகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு தாமாகவே கணிந்து கையில் வருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்திருக்கிறது என்பதை குரு மங்கள யோகம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே உறவுகளில் இருந்த மன வருத்தம், சங்கடம் போன்றவை மறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தனஸ்தானத்தை குரு வலுப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நண்பர்களிடம் இருந்து வந்த சிறிய மனக்கசப்பும் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. சிறு சிறு பிரச்சனைகளை கூட மிக பெரிதாக உதாகரமாக மாற்றிய சூழ்நிலையில் தற்போது அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியான பணிகளில் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சிறந்த வளர்ச்சியை லாபஸ்தானமாகிய 11 வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு பிரயஸ்தானமாகிய 12 மோட்சக்காரகரான கேது 6 சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பணிச்சுமை என்பது அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மனதில் தோன்றக்கூடிய
இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக எந்த பணியை செய்தால் எந்த பலன் கிடைக்கும் என்பதை நுணுக்கமாக ஆராய்ந்து அதன்படி உங்களுடைய திட்ட செயல்பாடுகளை மாற்றுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் தொழில் ரீதியாகவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழிலில் பல மடங்கு லாபம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களுடைய திறமையை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க. அந்த திறமையை வைத்து எதிர்கால வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எதை நோக்கி நகர்கிறது என்ற ஒரு சாதகமான சிறப்பான திட்டமிடுதலை இந்த தருணத்தில் அற்புதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கான சூழல் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய பக்குவம் அடைந்து அத்தனை பணிகளையும் திறம்பட எதிர்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் சூரியன் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சூரியன் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் இந்த வேளையில் அற்புதமான அரசியல் ரீதியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல சங்கடங்களும் மறைவதற்கான யோகம் உண்டு. கல்வி ரீதியாக முற்பகுதியில் இருந்து வக்ரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சந்திரனும் சாதகமாக வலம் வருவதால் நினைத்ததை விட கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி குருவுடன் இணைந்து சங்கமமாகி சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதிய நிலம் வாங்குதல், வீடு, வீட்டு மனை வாங்குதல் உள்ளிட்ட யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய இல்லம் சார்ந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்.